எதிர்த்த வீட்டு பக்கத்து வீட்டு பாட்டியால் தான் வரும். அப்போ தான் ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. சரி விடு, நானே போய்க்கிறேன், நடந்து தான் போகணும். வெல்கம் டு பால் கேட்ச். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம கேட்ச் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை தான். ரேஷன் கடைக்குள்ளே எனக்கு நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குது. ஆனால் ரேஷன் கடைக்கு போகிறதுக்கே சில பஞ்சாயத்துகள் வரும் இல்லையா, அதெல்லாம் என்னென்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ரேஷன் கடைக்கு போகிறதுக்குள்ள வர பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்க அம்மாவாலேயோ இல்லை ரேஷன் கடைக்கார அண்ணனாலேயோ வரப்போகிறது கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எதிர்த்த வீட்டு பக்கத்து வீட்டு பாட்டியால் தான் வரும். அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். உங்களில் நிறைய பேருக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் பொழைச்சிக்குவேன். வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள் நம்ம என்ஜாய் பண்ணலான்னு நினச்சி மைரா போச்சான்னு வீட்டில் படுத்திருப்போம். அப்படி படுத்திருக்கப்பயே நமக்கு தெரியும் ரேஷன் கடையில் பொருட்கள்லாம் போடுறாங்கன்னு. அதை வீட்டிலேருந்து மறைக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அது இந்த யூனிவர்ஸ் காதில் எப்படியோ கேட்டுரும். அது நமக்கு நல்லது பண்ணாது. என்ன பண்ணுன்னா, எதிர்த்த வீட்டு பக்கத்து வீட்டு பாட்டியை நம்ம வீட்டு பக்கமாக வர வைக்கும். எனக்குன்னே வருவீங்களாடா? அவங்க ரேஷன் கடையில் பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே, போக மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து, இந்த பிள்ளை ரேஷன் கடையில் ஜாமான் போடுறாங்க, உன் பிள்ளைய போக சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மாட்ட சமாளிக்கலான்னு என்னமோ புருடா விடுவோம். அதுக்காக அந்த பாட்டி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, அட கடையில் ஆளே இல்லை, போயிட்டு வர சொல்லு அப்படின்னு. இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம அம்மா சும்மா இருப்பாங்களா? ரகலைகள் ஆரம்பம். ரேஷன் கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நான் முடியாதுன்னு சொல்லுவேன். அதுக்கு எங்கள் அம்மா, அட ஆளே இல்லையாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் முடியாதுன்னு சொல்லுவேன். மறுபடியும் எங்கள் அம்மா ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதையும் மீறி நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு வைங்களேன், அப்போ தான் ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. சரி விடு, நானே போய்க்கிறேன், நடந்து தான் போகணும், பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு எமோஷ்னலாக அட்டாக்கை போட்டுருவாங்க. எதுலேருந்து வேணால் தப்பிச்சிடலாம். இந்த எமோஷ்னல் அட்டாக்கில் நம்ம உளுந்தே தான் ஆகணும். சரி போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்படி ஒன்றும் மூஞ்சி தூக்கிட்டு போக வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போகிறதா வேணாமான்னு நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும் பாருங்கள். ஒரு வழியாக நம்ம அம்மாவை சமாளித்து ரேஷன் கடைக்கு கிளம்புவோம். அப்படி கிளம்புறப்ப நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், ஜீனி வாங்கணும், இதுக்கெல்லாம் காசை எண்ணி கொடுப்பாங்க. இது போக ரேஷன் கடையில் சில மளிகை பொருட்களும் இருக்கும். அதாவது அரிசி பருப்பு தவிர்த்து சோப்பு, உளுந்து, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் விற்பாங்க. நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த பொருளெல்லாம் வாங்காத, இந்த பொருளெல்லாம் வாங்கு அப்படின்னு சொல்லி அதுக்கும் சேர்த்து காசு கொடுத்து நம்மளை அனுப்பிவிடுவாங்க. ஆனால் ரேஷன் கடைக்காரன்னு அவர் ஒரு ஐடியா வச்சுருப்பார். அம்மா கிட்ட காசை வாங்கிட்டு திட்டையும் சேர்த்து வாங்கிட்டு நம்ம ரேஷன் கடைக்கு போனோன்னு வைங்களேன், அங்கே ஒரு இடியே நம்ம தலையில் வந்து விழுவுங்க. என்ன தெரியுமா, நம்ம வீட்டை கிராஸ் பண்ணிச்சே அந்த பாட்டி, அது நம்ம வீட்டை மட்டும் கிராஸ் பண்ணல, ஏரியாவில் இருந்த எல்லா வீட்டையும் கிராஸ் பண்ணி ஆளே இல்லைன்னு விட்டை போட்டு நம்ம கடைக்கு போய் சேரும்போது ஒரு கியூ லைனே நிற்கும். நம்ம ரேஷன் கடைக்கு வரதே சமகாண்டில் இருப்போம். அது போக பார்த்தா அந்த பாட்டி சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை நம்பி நின்ன கூட்டம், இது எல்லாமே செம்ம கடுப்பாக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம போய் அந்த அக்காட்ட, அக்கா இந்த பொருளை போடுங்க அப்படின்னு சொன்னால், அவங்க தம்பி இந்த பொருள் இல்லை எக்ஸ்ட்ராவா, நம்ம வீட்டில் வாங்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு பொருளை. அதை தான் அந்த அக்கா முதல்ல எடுத்து வைப்பாங்க. இது எல்லா பொருளையும் பேசி சமாளித்து நம்ம வாங்கிட்டு நம்ம வண்டியில் ஏறி வீட்டுக்கு வரப்போ தோணிக்கிட்டே வரும், என்ன தெரியுமா, வாங்கவே கூடாதுன்னு சொன்ன பொருளை நம்ம வாங்கிட்டோமே, நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் நம்மளை செய்ய போகிறாங்க அப்படின்ற எண்ணம் தான் ஓடும். இந்த திங்கிங் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம், அம்மா நீங்கள் சொன்ன எக்ஸ்ட்ரா பொருள் இல்லை, அதனால அவங்களே சில பொருளை போட்டு விட்டாங்க அப்படின்னு. நம்ம அம்மா அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அது இல்லைன்னா பேசாமல் வர வேண்டியதானே, அது எதுக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ஒரு சவுண்டை கொடுப்பாங்க. நம்ம ஒரு டைலாக் சொல்லுவோம் அந்த இடத்துல, இதுக்கு தான் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சி தூக்குனா அப்பையும் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. என்ன தெரியுமா, மூஞ்சை தூக்கிட்டு போகிறப்பவே தெரியும் இப்படித்தான் தேவையில்லாத பொருளாக வாங்கிட்டு வருவேன்னு. என்னடா எவ்ரிபடி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ளே கிடைக்கும். சரி, ரேஷன் கடையில் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப, ஏதாவது ஒரு பொருள் 100 கிராமோ 200 கிராமோ கம்மியாக இருக்க மாதிரி நம்ம அம்மா கண்ணில் பட்டுருச்சு, இதை கூட அவனால் பார்த்து வாங்க முடியாதாடா அப்படின்னு கேட்பாங்க. ரேஷன் கடையில் கம்மியாக போட்டாங்கன்னு சொன்னால் என்னையே நிறைய பேர் திட்டுவாங்க. சரி, வீட்டில் ஏதாவது சொன்னாலும் அம்மாவும் நம்மளை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு என் மேலே தாம்மா தப்பு, வரப்போ தான் ஏதோ கொட்டிருச்சு போல அப்படின்னு சொல்லி நம்மளே திட்ட வாங்கி நம்மளே சமாளிச்சுக்குவோம். இந்த திட்டுகளோடையே அந்த ஞாயிற்றுக்கிழமை நாசமாக போயிருக்கும். இந்த ரேஷன் கடைக்கு போகிறத நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த ரேஷன் கடைக்கார அண்ணனையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், அக்காவையும் தப்பு சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மாவையும் தப்பு சொல்ல மாட்டேன். யார் மேலே தெரியுமா தப்பு, ரேஷன் கடையில் பொருளை வாங்கினோமா, வீட்டுக்கு போய் சேர்ந்தோமான்னு இல்லாமல் வழியில் இருக்க எல்லா வீட்லேயும் கடையில் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்களே அந்த பாட்டி, அவங்க மேலே தான் எனக்கு உண்மையிலேயே கோபம். இதே மாதிரி நிறைய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கும் போயிருந்திருக்கும்.
அப்படி நீங்கள் படாத பாடு பட்டிருந்தீங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டு அக்கா, எய்த்த வீட்டு அக்கா, பக்கத்து வீட்டு பாட்டி, அந்த ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு காரணம் ஆக்கியிருந்தாங்கன்னா கமெண்ட்டில் குமுறிட்டு போங்க. வேறு என்ன பண்ணுறது, நம்மளால் அது மட்டும்தான் முடியும். மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க பாஸு. ஏன்னா கம்மியாக தான் இருக்குது சப்ஸ்கிரைபு, கூட்டினா தான் நம்மளும் கொஞ்சம் வாழ முடியும் இல்லையா? அதுக்காக தான் இப்போ நான் கிளம்புறேன். இன்னொரு கேட்சில் வந்து உங்களை பார்க்குறேன். டாட்டா.